ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமரா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டின்னருக்கு லஞ்சுக்கு எடுத்த ஒரு சைட் டிஷ் தாங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ராஜ்மா. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ராஜ்மா கிரேவி பண்ணலாங்க. நான் இந்த கப்பில் ஒரு கப் ராஜ்மா எடுத்திருக்கேன். இதே கப்பில் நம்ம தண்ணியோட அளவெல்லாம் வைப்போம், அதனால தாங்க காட்டுறேன். அதை எடுத்து நான் ஒரு 8 ஹவர் முன்னாடி ஊற வச்சிட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஊற வச்சாச்சு. நல்லா இப்போ 4-5 தடவை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வந்து வச்சுருக்கேங்க. இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சிட்டேன், குக்கரும் வச்சுட்டேன். இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணலாங்க. அதனால் தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவு தாங்க, சும்மா கொஞ்சமாக. இப்போ இதில் 2 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த ராஜ்மாவும் அதுலேயே போட்டுடலாங்க. கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலாலாம் இப்போ நம்ம இதில் போட்டதுனால இதோட வாசனைலாம் அந்த ராஜ்மாக்குள்ளேயும் போய் ராஜ்மா நல்லா கமன் கிரேவி பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. இல்லைன்னா பருப்பில் ஒன்றுமே ஒரு வாசனையாக இருக்காது இல்லைங்களா, அதனால் அது உள்ள வரலாம் போகன்றதுக்காக இந்த மெத்தட் பண்ணுறது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போடுவோம், கிரேவிலையும் நம்ம சேர்ப்போம். அதனால் இப்போ இதுக்கு வேண்டிய தண்ணி விட்டுடலாம். 1 2 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இது ராஜ்மா முழுகிற அளவு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். ஒரு 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாங்க. சரிங்களா? இப்போ விசில் வரட்டும், பார்க்கலாம். இது 4 விசில் வந்துடுதுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க. இப்போ இந்த மசாலா கிரேவிக்கு வேண்டிய நான் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, ஒரு 15 பல் பூண்டு, சிறுசாக இருந்தால் ஒரு 10-12 எடுத்துக்கோங்க. இது பொடிசாக இருக்கிறதுனால நான் ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோங்க. வெங்காயத்தையும் ஒரு ஓட்டி வந்துடுறேன். க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு சுற்று மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்க்கலாங்க, அதுக்குள்ளேயே இது 10 நிமிஷம் ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுதுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் கடாயை வச்சுடுறேன். இது சூடாகட்டுங்க. வெங்காயம் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் 3 வெங்காயம் எடுத்துருங்க. அதை பாருங்கள், ஒரு 2 ஓட்டி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தாளிக்கிறதுக்கு வச்சிடலாம். இப்போ வந்து பூண்டு ஒரு 15-12 பல் பூண்டு போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, 4 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம அரைக்க போகிறோம். இப்போது இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம். அரைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துப்போம். இதை நம்ம நல்லா மையாக வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவாங்க. அரைக்கும் போது இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த ராஜ்மாவை எடுத்து இதில் போட்டு நான் அரைச்சிட்டு வருவேங்க. அதுக்குள்ளேயே நம்ம
இதை தாளித்து விடலாம். இதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. சூடாகட்டுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும், பார்க்கலாங்க. பாருங்கள், இது கோல்டன் ஃப்ரை இந்த அளவுக்கு தாங்க இருக்கும். இப்போ நம்ம இதில் மசாலா அரைச்சி வந்து ஊற்றிடலாம். இந்த பாருங்கள், இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குங்க. ராஜ்மா பாயில் பண்ணி எடுத்து இதிலே போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டாங்க மசாலா. இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோங்க. இப்போ நம்ம ட்ரை மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை மசாலா சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன் நான். ஏன்னா இது அவ்வளோ காரம் இருக்காது, அதனால். ஆல்ரெடி நம்ம இதில் ஒரு 3 பச்சை மிளகாவும் ஒரு 1/2 ஸ்பூன் மெழுகு வேறு சேர்த்துருக்கோங்க. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இது எண்ணெய் பிரிட்டவங்க பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்செடுத்து சரிங்களா. இந்த டைமில் நம்ம மசாலாவை போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதனால் நான் கிண்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்செடுத்து இப்போ இந்த கிரேவிக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ராஜ்மாலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் சப்பாத்திக்கெலாம் சரியாக இருக்கும். ஜாஸ்தி போட்டோன்னா அப்புறம் கரைக்க ஆரம்பிச்சிடுங்க. அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வேண்டிய தண்ணி விட்டுப்போம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த வெந்து வந்ததெல்லாம் ராஜ்மா கொஞ்சம் நல்லா அழியவும் வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்பவும் மேஷ் ஆகாது, கரெக்டான பதத்துக்கு இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வைங்க. கிரேவி உங்களுக்கு ரொம்ப லிக்விடாக பிடிக்குமா இல்லை திக்காக பிடிக்குமா அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன் நான். ஏன்னா கொதித்து வரணும். ஒரு 2 கொதி நல்லா கொதிக்கிட்டோங்க. பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் பார்த்துக்கலாம். இந்த ராஜ்மாவோடு இந்த கிரேவி சேர்ந்துருக்கணும் பாருங்கள். தண்ணி தனியாக இது எவ்வளோதான் இப்போ தண்ணியாக இருந்தாலும் பிரியல பாருங்கள். ராஜ்மாவோடு சேர்ந்து தான் வருது இந்த கிரேவி. அந்த மாதிரி தாங்க இருக்கணும். அதனால ராஜ்மா மட்டும் செய்யும் போது நீங்கள் வெங்காயத்தை அரைச்சி போடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். நான் உப்பு பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குங்க உப்பு. இது கொதி வரட்டுங்க, பார்க்கலாம். நான் மூடி போட்டு வச்சிடறேன். ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரலாம் கொச்சிடுத்துங்க நல்லா. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா
கிரேவியும் சரியாக இருக்குது. ஏன்னா இது நேரம் ஆவாக திக்காகுங்க. ராஜ்மா கூட கிரேவி பாருங்கள் இப்போவே நல்லா திக்காக தான் இருக்குது, சரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோங்க. இதை அப்படி ஊற வச்சிடலாம். வெண்ணெய் இருந்தால் பாதி வெண்ணெய், ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய், ஒரு டீஸ்பூன் வெண்ணெய். நான் வந்து இன்றைக்கி நெய்யிலே தாங்க இதை தாளிப்பு கொடுக்க போகிறேன். நீங்கள் இஷ்டம் இருந்தால் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா மணமாக சூப்பராக இருக்காங்க. அதில் நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் கசூரி மெத்தி போட்டு அது மேலே ஊற்றிடுவோம். நான் இன்றைக்கி நெய்யிலே தாங்க பண்ணுறேன். 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த கிரேவி வந்து ஜீரா சேவல் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஜீரா சேவல், பராட்டா, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோடவே நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹோட்டல் ஸ்டைல் ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன்னு கசூரி மெத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. ரொம்ப கருக விடக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நம்ம நான் உங்களுக்கு அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுதுங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஜீரா ரைஸு, பரோட்டா, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.